இவானே என்ன அம்மா ஐயோ ஐயோ பாப்பா 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 வாங்க வாங்க, பெரிய மனுஷனுங்க எல்லாரும் வந்திருக்கீங்கல்ல. உங்களை பத்தி தேன்னு சொல்லியிருக்காங்க மகாலிங்கம். சொல்லி இருக்கணும்ல. ஆனா நீங்க எல்லாரும் எங்க அக்கா பொண்ணு மனசுல என்ன பத்தி நல்லதா விதைக்காம விட்டுட்டீங்க. என்ன மரகதம் புள்ள குட்டி பேரன் பேத்தின்னு செல்வ செழிப்போட இருக்க போல இருக்கு. இருப்ப நீ அப்படித்தானே இருப்ப. இப்படி இருக்கணுங்கிறதுக்காகத்தானே எங்க அக்காவை நீ கொன்ன. ஓ, புனிதா பயம் காட்டிட்டு இருந்த ஆளு இவன் தானா மாமா? மரியாதை மரியாதையா பேசணும். மரியாதை இல்லாம பேசுன பேசுறதுக்கு வாய் இருக்காது. என்ன தாய் பாசமா? உன் புள்ளன்னு நீ துடிக்கிறல்ல, அதே மாதிரி என் புள்ள ஆஸ்பத்திரியில துடிச்சிட்டு இருக்கா. நீ இங்க உட்காந்து நாடகம் பண்ணிட்டு இருக்கியா? எங்க அப்பா கடத்தி நீ நாடகம் மாட்டுற மாதிரி நான் ஒன்னும் நாடகம் மாட்டல. யாரு முன்னாடி கையை வச்சு பேசுறேன்? பிள்ளைங்க கிட்ட இது வரைக்கும் என்ன பத்தி சரியா சொல்லிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னடா அம்மா அம்மான்னு என்ன அம்மா பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, என்னமா அறுத்து போட்ட ஆடு மாதிரி நடுவுல துடிச்சுக்கிட்டு இருக்க. தூக்கி ஓரமா போட்டு போயிட்டே இருப்பேன், ஜாக்கிரதை. கையை விடு. புரியுது புரியுது, விடுங்க. ஐயோ ஐயோ, நான் உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேக்குறேன், தயவு செஞ்சு பையனை விட்டுருங்க. பையனை விட்டுருங்க. பாரு, என் அக்கா பொண்ணுக்கு நீங்க எதுவும் தப்பா செய்யாம இருந்தா நீங்க எல்லாரும் தப்பிச்சீங்க. மீறி அவளுக்கு ஏதாவது குடைச்சல் கொடுத்தீங்க, உங்க எல்லாரையும் ஒன்னா நிறுத்தி ஒரு வழி பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. புரியுதான்ற? மகாலிங்கம், எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? எதுக்கு இவங்களை இப்படி மிரட்டுறீங்க? என்ன அழகரு, என்ன வேணும்னு கேட்டா நீ கொடுத்துருவியா? தோ நிக்கிறாங்களே இந்த பணக்கார மகாராணி, அவங்க பறிச்சாங்களே எங்க அக்கா உசுறு, அதை கொடுக்க சொல்லு. என் முகத்தை நான் சரியா கண்ணாடியில கூட பார்க்காம கரைஞ்சு போன 15 வருஷம் வாழ்க்கையை கொடுக்க சொல்லு. கொடுக்க சொல்லியா? இல்ல, அது வந்து நீ படிச்சவன், 10 பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துறன்ற மரியாதைனால தான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, எனக்கு என்ன வேணும்னு கேட்டல. எங்க அக்கா பொண்ணு புனிதா சொத்துக்காக தான் அதை பண்றா இதை பண்றான்னு பாட்டா படிச்சிட்டு இருக்கானே உன் மருமகன். அவன் சொன்னதை நீ நிஜமாக்குங்கிற. என்ன நான் சொன்னது உங்க யாருக்கு புரியலையா? இந்த சொத்துக்கு உங்களுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்ல. இது மொத்தமும் புனிதாவுக்கு தான் சொந்தம்னு எழுதி கொடுங்க. இல்ல அத நான் செய்வேன். பாக்குறதுக்கு நீங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. என்னம்மா இவன்? ஐயோ கடவுளே, என்னத்த இவர் இப்படி பேசுறாரு? எனக்கு அவர் பேசுறது கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. இவன் பேசுறது கேட்டா இவன் பேசுற மாதிரி தெரியுதா என்ன? இல்ல நீ இவன் புனிதா சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி தெரியுது. எனக்கு அது தெரியல மணிகண்டா. ஆனா நமக்கு தெரியாததெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம வீட்டுல நடக்கிற ஒவ்வொன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு போயிருக்கு.
எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. இதெல்லாம் புனிதாவை தவிர வேற யார நீ சொல்லிருக்க முடியும்?